நிர்மலா சீதாராமன் குறித்து மிக முக்கியமான 2 கட்டுரை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. ஒன்னு ஒயர் பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க, இன்னொன்னு மணி கண்ட்ரோல் வெளியிட்டு இருக்காங்க. இந்த 2 பத்திரிகையும் இந்தியாவினுடைய வங்கிகள் குறித்தான மிக முக்கியமான ஆர்டிஐ தகவலை கொண்டு ஆதாரத்தோடு எழுதப்பட்ட மிக முக்கியமான கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. ஒன்னு 16 லட்சம் கோடி சம்பந்தமான விஷயம், இன்னொன்னு 5.5 லட்சம் கோடி சம்பந்தமான விஷயம். இந்த 2 குறித்தும் இதுவரைக்கும் பாஜக அரசாங்கம் வாயே திறக்காம ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஒயர் பத்திரிகை, மணி கண்ட்ரோல், இவங்க 2 பேரும் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுரையில அப்படி என்ன இருக்கு, எதுக்காக அந்த கட்டுரை இந்த காலகட்டத்தில் இப்போது இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ, நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு பரபரப்பா 2 முக்கியமான கட்டுரைகள் வெளியே வந்திருக்கு. ஒன்னு ஒயர் பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. ஒயர் பத்திரிகை எப்ப வெளியிட்டாலும் ரொம்ப முக்கியமாக ஆதாரத்தோடு வெளியிடுவாங்க. குறிப்பாக இந்த கட்டுரை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ தகவல் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது முதல் கட்டுரை கிடையாது. இந்த குறிப்பிட்ட விஷயம் குறித்து ஏற்கனவே 3 கட்டுரைகளை வெவ்வேறு காலகட்டங்களில் கடந்த 6 மாசத்துல ஒயர் பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஆர்டிஐ தகவலோட அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ப் ரைஸ் இன் லோன் ரைட் ஆஃப் திஸ் பிஸ்கல் அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லாம மணி கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான பினான்சியல் நியூஸ் பேப்பர் அவங்க ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இந்தியன் பேங்க்ஸ் ரிப்போர்ட்டட் ஃப்ராட் வொர்த் ஆஃப் 5.3 lakh crores in last 10 years அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த 2 கட்டுரையினுடைய பொருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டுரை 16 லட்சம் கோடி இந்திய வங்கிகளில் இருந்து எப்படியெல்லாம் யாருக்காக கழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்தான ஆர்டிஐ தகவல். அதாவது நம்ம இந்தியன் பேங்க்ல இருந்து, அதாவது இந்தியன் பேங்க்னா ஒரு பேங்க் நினைச்சுக்காதீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு வங்கிகள், தனியார் வங்கிகள், இந்த எல்லா வங்கிகள்ல இருந்தும் கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் கழிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பிஸ்கல், அதாவது இந்த பினான்சியல் இயர்ல இப்படி வருஷம் கழிச்சுறாங்க பாத்தீங்களா பணத்தை, அதனுடைய எண்ணிக்கை கூடி இருக்கு. அதாவது 2024-25 எப்போ இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கட்டுரையினுடைய சாரம். ரெண்டாவது மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.3 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுகளில் பேங்க் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதாவது பேங்க்ல நடந்த ஃப்ராட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசாங்கம் கழிச்ச தொகை அப்படின்னு 2 தொகையாக பிரிச்சு 2 கட்டுரைகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒயர் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையினுடைய தகவலை எடுத்து படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க வந்து பிசினஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த பிசினஸ் லைன் பத்திரிகையில வந்த டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வச்சு எழுதியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் இந்த வருஷம், அதாவது 2025 இருக்கு இல்லையா, இந்த ஆண்டு வராக்கடன் என்ற பெயரில் 26,542 கோடி ரூபாயை கழிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து, பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 17,645 கோடி. அப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 9,271 கோடி. போன ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 6,000 கோடி தான், கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி அதிகமா இருக்கு. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், அவங்களுடைய ஓவரால் ரைட் ஆஃப் இந்த வருஷம் 11,000 கோடி, போன வருஷம் 8,865 கோடி. அப்போ இந்த 3 வங்கி மட்டும்தான் சிக்கலானதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு வங்கிகளும் சில தனியார் வங்கிகளும் தாங்கள் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்திருந்த பெரும் தொகை கடன்களை வசூலிக்க முடியவில்லை என்று கழிச்சுக்கிட்டே வர்றாங்க. இது ஏதோ பத்திரிகையில வந்த செய்தின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு துணை ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு, அவர் பேர் பங்கஜ் சௌத்ரி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கடந்த 2020 இருந்து 25 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அரசு வங்கிகள் இருக்குங்களா, அந்த அரசு வங்கிகள் இருந்து கிட்டத்தட்ட 6,98,000 கோடி ரூபாய் வராக்கடனாக கழிக்கப்பட்டிருக்கிறது என்று பாராளுமன்றத்திலே பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி. யார் அப்பம் வீட்டு காசு? கவர்மெண்ட் பேங்க், எஸ்பிஐ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இது மாதிரி அரசு வங்கிகள், மக்களுடைய பணத்தில் உருவாக்கப்பட்ட அரசு வங்கிகள். இந்த வங்கிகளில் நடக்கக்கூடிய டிரான்சாக்சன், இதுல வரக்கூடிய லாபம், இதனூடாக கிடைக்கக்கூடிய அனைத்துமே இந்திய மக்களுக்கு சொந்தமானது, இந்திய குடிமக்களுக்கு சொந்தமானது, ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எக்கச்சக்கமான கடனை வந்து அப்படியே அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் அந்த நிறுவனத்துக்காரன் வந்து வைண்ட் அப் கொடுக்குறான். அவன் வந்து என்னால கட்ட முடியல, நான் வந்து பேங்க்ரப்சி ஆயிட்டேன் அப்படிங்கிறான். பிற்பாடு அவனோட நீங்க வந்து ஒரு பார்கெயின்ல ஈடுபடுறீங்க. 10,000 கோடி கடனை வாங்கிட்டு போயிருப்பான். பரவாயில்லப்பா, நீ 10,000 கோடி கொடுக்கலாம், பரவாயில்ல, 2,000 கோடி கொடு, 3,000 கோடி கொடுன்னு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றீங்க. இந்த செட்டில்மெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 7,000 கோடியை கழிச்சுட்டு வெறும் 3,000 கோடி வசூல் பண்ணிருக்கீங்க. இது மாதிரி பல நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க. அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி வசூல் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 50,000 கோடி 70,000 கோடி இல்லை 1 லட்சம் கோடிக்குள்ள வசூல் பண்ணிட்டு மீது எல்லாத்தையும்
அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஆட்களுக்கு இவங்க வித்திருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களே இப்படி விற்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த நிறுவனங்கள்லாம் இப்படி பேங்க்ல கடனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு வந்து நிற்பான். செட்டில்மெண்ட்ங்கிற பேர்ல அடிச்சு அந்த நிறுவனத்தை அதானிக்கு அம்பானிக்கு வாங்கி கொடுத்துட்டு குறைச்சல் அமௌண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படி பல நிறுவனங்கள் பல்வேறு விதமான மோசடிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுல இந்தியன் வங்கிக்கு 2020 இருந்து 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி வந்து வராக்கடனாக இருந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது நம்ம சொல்லல, பினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் கீழ் இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரியா பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இந்த நடைமுறைக்கு பேர் இங்க வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படிலாம் பேர் வச்சுக்குவாங்க. இந்த பேங்கிங் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இது மாதிரியான வார்த்தைகள் மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சரி, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணமே வரல அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசட்ஸ் பக்கம் தான் இருக்கும். சோ இது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கிறதுக்கு பேரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. இது மாதிரி வார்த்தை ஜாலங்களினூடாக பல லட்சம் கோடிகள் இந்திய மக்களுக்கு சொந்தமானது, இந்திய வங்கிகளுக்கு சொந்தமானது படிப்படியாக காணாமல் போயிட்டு இருக்கு. இந்த தகவலை உயர் பத்திரிகை வந்து இன்னைக்கு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கட்டுரையை எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா கடந்த ஜனவரி 24, 2025 பவன் கொரடா அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் உயர் பத்திரிகையில் இன்னொரு கட்டுரை எழுதினார். இந்தியன் பேங்க்ஸ் ரிகவர்ட் 16% ஆஃப் த 16 lakh crores they write off from 2014 to 2024 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ தகவலை மையமாக வச்சு எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையோட பொருத்தி பார்த்தா தான் இன்னைக்கு வந்திருக்க கட்டுரையினுடைய முக்கியத்துவம் தெரியும். 2014 இருந்து 2024 இந்த 10 வருஷ கேப்ல கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் இந்த பணத்தை வசூலிக்க முடியவில்லை, கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த பணத்தை திருப்பி தரவில்லை என்று வங்கிகளினுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை வசூல் பண்ணணும், நியாயப்படி போய் வசூல் பண்ணிருக்கணும். 16 லட்சம் கோடி 16 லட்சம் கோடியில் இவங்க வசூல் பண்ணிருக்கணுமா இல்லையா? எவ்வளவு பர்சன்டேஜ்? வெறும் 16% மட்டும் வசூல் பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் வசூல் பண்ணல. இந்த 16 லட்சம் கோடி எந்தெந்த வங்கியை சார்ந்தது அப்படிங்கறதா இங்க முக்கியமான விஷயம். அந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா பவன் கொரடா மிக தெளிவா சொல்லியிருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அரசு வங்கிகளில் இருந்து மட்டும் 12 லட்சம் கோடி அபேஸ் கார்ப்பரேட் கம்பெனிக்கார வாங்கிட்டு ஓடி போயிட்டான் 10 வருஷத்துல. 12 லட்சம் கோடி. அது மாதிரி பிரைவேட் செக்டார் பேங்க்ல 4.5 லட்சம் கோடி. இது இல்லாம அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரு 6000 கோடி. நான் என்ன கேட்கிறேன், பப்ளிக் செக்டார் பேங்க் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? நிர்மலா சீதாராமன் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. சரி, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? அமித்ஷா கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அமித்ஷா என்ன பண்றாரு, நிர்மலா சீதாராமன் என்ன பண்றாங்க? கொஞ்சம் பணமா அது 12 லட்சம் கோடி அப்படிங்கிறது நீங்க எப்படி எதன் அடிப்படையில் கழிச்சீங்க? நீங்க என்ன சொன்னீங்க, இதை நாங்க வந்து கழிக்கல, முற்று முழுதாக வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நீக்கினாலும் நாங்க வசூல் பண்ணுவோம் தான் நீங்க சொன்னீங்க. சரி, 16 லட்சம் கோடியில ஒரு 6 லட்சம் கோடி போயிட்டு போகுது. சரி, தரல, 10 லட்சம் கோடி வசூல் பண்ணிருக்கணுமா இல்லையா? சரி, மொத்தமா நீங்க எவ்வளவுதான் வசூல் பண்ணிருக்கீங்க? பப்ளிக் செக்டார் பேங்க்ல நாங்க 2 லட்சம் கோடி வசூல் பண்ணிருக்கோம், அதாவது 2,16,000 கோடி வசூல் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல ஒரு 53,000 கோடி வசூல் பண்ணிருக்கீங்க. மொத்தமா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி அல்லது 2,70,000 கோடி நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க. எத்தனைல? 16 லட்சம் கோடியில. அப்ப பேலன்ஸ் எங்க போச்சு காசு? கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வசூல் பண்ணாமல் இந்த மோடி அரசாங்கம் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து கழிச்சீங்க. நீங்க கேட்டா நான் வசூல் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னீங்க. நிறைய பேர் எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க, அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், வங்கியினுடைய முன்னாள் ஊழியர்கள் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இல்ல நீங்க இதை எப்போ வசூல் பண்ணுவீங்க எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு எந்த பதிலும் முறையா இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியல அப்படின்னு இதே லாஸ்ட் 5 வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 8,000 கோடியை ஃபைன் போட்டு ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து நீங்க வாங்கிருக்கீங்க. யாரு ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் பணம் வச்சிருக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பாங்க சாமானிய ஏழை மக்கள். இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, இந்த அரசாங்கம் வந்து 1000 ரூபாய் பணம் கொடுக்குது, இல்ல அரசாங்கம் வந்து சில காப்பீட்டு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, அரசாங்கம் இந்த உதவி செய்து அந்த உதவி செய்துன்னு கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அரசு உதவிக்காகவே சில வங்கி கணக்குகளை துவங்குறாங்க. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், சிறு குறு முதலாளிகள் சில அக்கௌண்ட் துவங்குறாங்க. இவங்க தான் பேங்க்ல அக்கௌண்ட் பேலன்ஸ் வைக்க முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஃபைன் போடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அக்கௌண்ட் பேலன்ஸ் வைக்கல அப்படிங்கிறதுக்காக 8,000 கோடியை ஃபைனா ஏழை எளிய மக்கள்கிட்ட ஒரு பக்கம் வசூல் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடியை வந்து வசூலே பண்ணாம விட்டுட்டு போறீங்க. இது ரொம்ப வேதனையான விஷயமே என்ன அப்படின்னா, அதிகபட்சமான தொகை ரைட் ஆஃப் பண்ணப்பட்டது எந்தெந்த வங்கியில் அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுதான் ஹையஸ்ட் ரைட் ஆஃப்ஸ். இது எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். பிரைவேட் பேங்க்ஸ்ல HDFC, ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்தியாவிலேயே அதிகமாக கடன் கொடுக்கறதும் அரசு வங்கிகள் தான். யாரெல்லாம் பிசினஸ் பண்ணணுமோ பெரிய பணத்தை கடனாக கொடுக்குறாங்க. சரி, யாரெல்லாமோ பிசினஸ் பண்றாங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்களா, நடுத்தர மக்களுக்கு கொடுக்குறாங்களா? நீங்கள் நானும் போய் கேட்டால் தருவாங்களா? தரமாட்டாங்க.
பெரிய கார்பரேட் முதலாளி. அப்படி ஒரு கையெழுத்துல வந்து 10,000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி கடனை வாங்கிட்டு போறான். அவன் எவ்வளவு கட்டியிருக்கான். அப்ப இதுவரைக்கும் இந்திய வரலாறுல ஒட்டுமொத்தமாக 1947 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல எவ்வளவு கடன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரும்பாலும் பெரும் நிறுவனங்களுக்கு தான். 90% கடன் அவங்களுக்கு தான் போகுது. அதுல எவ்வளவு பேர் கொண்டு வந்து கட்டுவான்? பெரும்பாலானவன் கட்டுறது கிடையாது. எல்லாமே வந்து ரைட் ஆஃப் பண்ணிக்கிறான். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ரப்சி சொல்லிக்கிறான். எல்லாமே வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அதுல ஒரு பெரிய அமௌண்ட் ஆட்டையை போடுறான். இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஏழை எளிய மக்களான சாமானியர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி கடனா இருக்கட்டும், இல்ல விவசாய கடனா இருக்கட்டும், இல்ல வாழவே முடியல அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கக்கூடிய தங்க நகைகளை பொறுக்கி கொண்டு அடமானம் வைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையும் நீங்க டார்கெட் பண்ணி வசூல் பண்றீங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமனுடைய சமீபத்திய சட்டம். அந்த சட்டத்தில் என்ன பண்றாங்க, கோல்டு லோனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை நாம எவ்வளவு வைக்கிறோமோ, அதாவது ஒரு நகையை வச்சு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கியிருக்கோம்னா அந்த நகையை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப எடுக்கணும், எடுத்து நீங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுல நமக்கு என்ன ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்து வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் ஏன் கொண்டு நகையை வைக்க போறேன்? இப்போ நான் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து வச்சு நான் ஏதோ ஒன்று எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ நான் வைத்தியம் பார்த்துருக்கேன், இப்போ நகை எல்லாம் பேங்க்ல இருக்கு, திருப்பி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நான் திருப்பி யார்கிட்ட போய் அந்த 5 லட்சத்தை வாங்கி அங்கே வைக்கிறது? அப்போ 5 லட்சம் நான் போய் கந்து வட்டிக்கு தான் கடன் வாங்கணும். வெளியே இருக்கிறவன்ட்ட அவன் எக்கச்சக்கமான வட்டி போடுவான். அவனுக்கு ஒரு மாசத்துக்கு நான் வட்டி வேற கொடுக்கணும், திருப்பி நான் அதை கொண்டு வங்கியில் வைக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பேங்க்கினுடைய கோல்டு வேல்யூனுடைய 75% தான் லோன் கொடுக்குறன்னு வேற சொல்லிட்டீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இதில் பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள். அப்போ ஏதாவது ஒரு வகையில் சாமானிய மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள் இவங்களுக்கு பாதகமான வங்கியில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கீங்களே தவிர இப்படி கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டு நீங்க வசூல் பண்றதுல முனைப்பா இல்லை. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மணி கண்ட்ரோல் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுல பேங்க்ல ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த ஆன்லைன்ல ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த வட இந்தியாக்காரன் போன் போட்டு கார்டு மேலே நம்பர் சொல்லு அது சொல்றான் பார்த்தீங்களா, இதெல்லாம் சின்ன ஃப்ராடு. இதெல்லாம் வந்து 50 லட்சம் 1 கோடி இதுக்குள்ள நடந்துட்டு கூடிய ஃப்ராடு. பெரிய ஃப்ராடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது சப்சிடரி கம்பெனிஸ்களை உருவாக்கி பேங்க்ல போய் லோனை வாங்கிட்டு அதை கட்டாம பல ஃப்ராடு வேலைகளை பண்றது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஃப்ராட் வேலை பண்றது, வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வங்கி ஆவணங்கள் எல்லாத்தையும் ஃபோர்ஜரி பண்ணி அதன் அடிப்படையில் வந்து வங்கியினுடைய அஷூரன்ஸ் பெற்று வெளிநாடுகள் இருந்து பொருளை மட்டும் இறக்குமதி பண்ணிட்டு பணத்தை கட்டாம விடுறது, இது மாதிரியான ஃப்ராடுகள், இது மாதிரி பல ஃப்ராடு நடந்திருக்கு. இதுல முக்கியமான ஃப்ராடு எது அப்படின்னா, இந்த நீராவ் மோடி அந்த குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, குஜராத்தை சார்ந்த தங்க நகை வியாபாரிகள், அது மட்டும் இல்லாம வைர வியாபாரிகள், அந்த ஒரு பெரிய குழு. இப்ப சமீபத்தில் டென்மார்க்ல இருந்து போய் கொத்தா ஒருத்தனை பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க. அவன் டாக்குமெண்ட் எல்லாம் தீயில எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு கதை வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது மாதிரி குஜராத்தை சார்ந்த பெரு முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவனுங்க எக்கச்சக்கமான கோடிய பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி வெளிநாடு ஓடிறான். அப்படி ஓடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றான், இங்க இருக்கக்கூடிய வங்கிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வங்கிகள்ல போலியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஏமாத்து வேலையை பார்க்கறான். அந்த போலியான டாக்குமெண்ட்ஸ் மையமா வச்சுட்டு அங்கிருந்து டைமண்ட்ஸோ கோல்டையோ இங்க இறக்குமதி பண்ணிட்டு முறையா பேங்க் பணத்தை கட்டாம எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்ப இதுல ஒரு பெரிய ஃப்ராட் வேலை நடந்துட்டு. இப்ப இது மாதிரி பேங்கிங் ஃப்ராட்ஸ், ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. இது 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி அதுல காணாம போயிருக்கு. இப்ப நமக்கு என்ன கேட்டுனா, ஒரு பக்கம் 16-17 லட்சம் கோடி, இன்னொரு பக்கம் 5.5 லட்சம் கோடி, இது எல்லாம் நீங்க வந்து பேங்க் ஃப்ராட்ஸ், கார்பரேட் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கழிக்கிறீங்க, ஏதாவது ஒரு வகையில் ரிப்போர்ட் பண்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சாமானிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு 8,000 கோடி வசூல் பண்றீங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு காசு பிடிக்கணுங்கிறீங்க. 3 தடவைக்கு மேல ஏடிஎம் கார்டை பயன்படுத்தினா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு சார்ஜ் நீங்க வந்து மக்களை போட்டு மிரட்டுறீங்க. இது மாதிரி ஏழை எளிய சாமானிய மக்கள் 90% அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய மக்களை அவங்கள்ட்ட இருந்து காசை சில்லறையா புடுங்கி அதை எடுத்து மொத்தமா ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனை கொடுத்து அவன் வாங்கி ஃப்ராட் பண்ணிட்டு வெளிநாட்டு ஓடி போயிடுறான். இதுதான் தொடர்ச்சியாக இந்திய வங்கிகள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கேட்டீங்க அப்படின்னா, நாங்க வந்து பயங்கரமா டிஜிட்டல் மயமாக்கிட்டோம், இது வந்து டிஜிட்டல் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியால கதை பேசுனீங்களே ஒழிய எப்படி ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எவ்வளவு நடக்குது, எப்படி கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் ஃப்ராடு நடந்திருக்கு. நீங்க ரைட் ஆஃப் விட்டுருங்க, அது வேற கதை. இப்ப 5.5 லட்சம் கோடி ஃப்ராடுன்னு அரசாங்கம் தானே சொல்லியிருக்கு. இது ஆர்டிஐல தானே வெளியே வந்திருக்கு, மணி கண்ட்ரோல் போர்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு யார் இப்ப பதில் சொல்ல போறாங்க? அப்போ இது மாதிரி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்திய வங்கிகள் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுதா அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, வங்கி ஊழியர்கள் படக்கூடிய கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம். ஒரு காலத்துல வந்து பேங்க்ல வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கௌரவமான வேலையா இருக்கும். காலைல 9-9 மணிக்கு போனா சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்துடலாம், இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னைக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ல வேலை செய்யக்கூடியவங்க, எஸ்பிஐ, கேனரா, இந்தியன் பேங்க், அங்க வேலை செய்றவங்களை போய் உட்கார்ந்து பக்கத்துல இருந்து கேட்டாலே போதும், அவங்க கதையா சொல்றாங்க. அவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. அவங்களுக்கு வந்து முறையா எம்ப்ளாயிஸ் பத்தல, இன்னும் 4 எம்ப்ளாயிஸ் வந்து அதிகப்படுத்தணும், எங்க போனாலும் ஏடிஎம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது.
அங்க வந்து ஏடிஎம் வந்து சர்வீஸ் பண்ணணும், ஏடிஎம் மேனேஜ் பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய தொகையை பணத்தை ஒதுக்கணும். இது மாதிரி வங்கி சார்ந்த நடைமுறை சிக்கல் எக்கச்சக்கமானதா இருக்கு. இதெல்லாம் நீங்க பொருட்படுத்துறீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்றீங்களா? காஸ்ட் கட் அப்படிங்கிறீங்க. காஸ்ட் கட் மெஷர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வங்கிகளுக்கு செலவு பண்ணக்கூடிய நடைமுறை, அதாவது ஏடிஎம் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து வங்கி ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயிஸ் போடுறதா இருக்கட்டும், இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்க காஸ்ட் கட் பண்ணிட்டு, ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு எக்கச்சக்கமான பணத்தை வந்து அள்ளி கொடுக்குறீங்க. ஒரு பக்கம் வங்கி ஊழியர்களும் இதுல கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம வங்கியில முறையான சேவைகளையும் கொடுக்க முடியாம அவங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகளை போய் மாட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி மிகப்பெரிய அழுத்தங்கள் வங்கி ஊழியர்களுக்கு வருது. வேற வழியே இல்லாம இவங்க வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துறாங்க. சில பேர் கார்பரேட் கம்பெனிகளோட சேர்ந்துட்டு பணத்தை கொள்ளையடிக்கிறான், அது வேற கதை. பட் பெரும்பாலான எம்ப்ளாயிஸ் என்ன பண்றாங்க, கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து இவ்வளவு கடனை கொடுக்க சொல்லி மேல இருந்து அழுத்தம் வருது அப்படிங்கிறாங்க. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் கடனை கொடுத்துறாங்க, திருப்பி வசூலிக்க முடியல. அப்புறம் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வீட்டு கடன் வாங்கினவன், கோல்டு லோன் வாங்கினவன், இந்த எஜுகேஷன் லோன் வாங்கினவன், விவசாய கடன் வாங்கினவன், இவனை பிடிச்சி டார்கெட் பண்ற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தா இந்திய வங்கி என்பது சாமானியர்களுக்கானதாக இல்லை. பெரும்பாலும் கார்பரேட்டினுடைய கொள்ளை லாபத்தை சம்பாதிப்பதற்காக அவங்களுக்காகவே இது கட்டி அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வந்திருக்கு. இந்தியாவில் இந்திய வங்கிகள், அரசு வங்கிகள் என்பது மிகப்பெரிய பலம். குறிப்பாக இந்திரா காந்தி காலகட்டத்தில் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் படிப்படியாக ஒன்றிணைக்கிற பேர்ல தனியார் மையத்தை நோக்கி நகருதா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் மோடி அரசாங்கம் விடை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.